5 seconds. ஸ்டார்ட். சட்டமன்றத்தில் நகராட்சி மன்றங்கள் சட்ட முன்வடிவின் மீது ஓர் உறுப்பினர் பேசியதாவது: தலைவர் அவர்களே, இந்த சட்ட முன்வடிவை வரவேற்று சில வார்த்தைகள் சொல்ல விரும்புகின்றேன். முதலாக நகராட்சி மாநகராட்சிகளின் நிர்வாகத்தின் கீழ் உள்ள பள்ளிகளையெல்லாம் அரசு நிர்வாகத்தின் கீழ் கொண்டு வர வேண்டும். மாண்புமிகு அமைச்சர் அவர்களிடத்தில் இது குறித்து நான் மன்றாடி கேட்டுக்கொள்கிறேன். ஏதோ அதிகாரத்தை விட்டு கொடுப்பதாக கருதாமல் இந்த பள்ளிகளையெல்லாம் மாநகராட்சியின் கீழ் இல்லாமல், நகராட்சியின் நிர்வாகத்தின் கீழ் இல்லாமல், நேரடியாக கல்வித்துறையின் நிர்வாகத்தின் கீழ் கொண்டு வர வேண்டும். பள்ளிகளை பொறுத்து நகராட்சிகளால் ஒன்றுமே செய்ய முடியவில்லை என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அதை நகராட்சி அதிகாரிகளே ஒப்புக்கொள்கிறார்கள். அவர்களால் வேறு நலத்திட்டத்தை சரிவர கவனிக்க முடியாத நிலை இருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. ஆகவே நகராட்சிகளின் மாநகராட்சியின் நிர்வாகத்தில் இருக்கிற பள்ளிகளையெல்லாம் கல்வித்துறையிடம் ஒப்படைக்க வேண்டும். அவைகளை கல்வித்துறையின் நேரடி கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்துவிட்டால் நகராட்சிகள் நல்ல முறையில் ஆக்கப்பூர்வமான திட்டங்களில் நிர்வாக திறனையும் சக்தியையும் செலவழிக்க முடியும். இந்த கருத்து ஆசிரியர்களிடையே மட்டுமல்ல, பொதுவாகவே இருக்கிறது. இதை பற்றி மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் நல்ல முறையிலே ஆய்வு செய்ய வேண்டுமென்று கேட்டுக்கொள்கிறேன். அடுத்து, நகராட்சியிலே நகர சுத்தி தொழிலாளர்கள் இருக்கிறார்கள். நகர சுத்தி தொழிலாளர்களுடைய வாழ்க்கை தரத்தை எந்த அளவுக்கு உயர்த்தி இருக்கிறார்கள் என்பதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இதை பற்றி பல ஆண்டு காலமாகவே கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இந்த நகர சுத்தி தொழிலாளர்களுடைய குழந்தைகள் எதிர்காலத்தில் நல்ல முறையில் வாழ வேண்டும் என்பதற்காக அந்த குழந்தைகளின் கல்வி வளர்ச்சிக்கு ஆவன செய்ய வேண்டும். அந்த பொறுப்பை அரசே மேற்கொண்டு அவர்களின் எதிர்கால வளர்ச்சிக்கு உதவ வேண்டுமென்று கேட்டுக்கொள்ளுகிறேன். அடுத்து, நகராட்சி தலைவருக்கு ஊதியம் அளிப்பது குறித்து பேச விரும்புகிறேன். நகராட்சி தலைவராக பொறுப்பு ஏற்றுக் கொண்டிருப்பவர்களுக்கு ஒரு ஊதியமும் இல்லை. அவர்களுக்கு ஊதிய பாதுகாப்பு கொடுக்கப்பட வேண்டும். பொது வாழ்க்கையில் இருப்பவர்கள் நேர்மையாக, தூய்மையாக தங்களுடைய கடமைகளை செய்ய அவர்களுக்கு சில பாதுகாப்புகள் இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட பாதுகாப்புகளை தர வேண்டும். மாநகராட்சி தலைவர்களுக்கு ஊதியம் கொடுக்கப் போவதாக அடுத்த அவையில் அமைச்சர் அவர்கள் அறிவித்திருப்பதாக நாங்கள் அறிகிறோம். அதுபோல் நகராட்சி தலைவர்களுக்கும் ஊதிய நிர்ணயம் செய்வது நல்லது. அவர்கள் சிறப்பாக கடமைகளை ஆற்றுவதற்கு அது ஊன்றுகோலாக, பக்க பலமாக இருக்குமென்று சொல்லிக் கொள்ளுகிறேன். அடுத்து, கூட்டுறவு சங்கங்கள் பற்றி ஒரு சில வார்த்தைகள் கூற விரும்புகிறேன். அவைகளை கல்வி வளர்ச்சிக்கு எவ்வாறு பயன்படுத்திக் கொள்ளலாம் என்று கூற விரும்புகிறேன். இன்று அரசின் நேரடி கட்டுப்பாட்டில் இருக்கிற நிதியுதவி செய்யக்கூடிய அமைப்புகள் கூட்டுறவு சங்கங்களும் வங்கிகளும் தான். இப்போது தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகள் மூலமாக அரசு எதிர்பார்க்கின்ற அளவுக்கு விரைவாக மக்களுக்கு நன்மை செய்ய முடியவில்லை என்பதை காண்கிறோம். இதற்கு காரணம் வங்கிகள் மாநில அரசின் கட்டுப்பாட்டின் கீழ் இல்லாதது. ஆனால் அதே சமயத்தில் கூட்டுறவு சங்கங்கள் மாநில அரசின் கட்டுப்பாட்டின் கீழ் இருப்பதால் பாமர மக்களுக்கு, மாணவர்களுக்கு, ஏழை எளிய மக்களுக்கு அரசு விரும்பும் வகையில் நன்மைகள் செய்ய முடியும். இப்போது கூட்டுறவு வங்கிகள் அடைகிற லாபத்தில் ஒரு தொகை கல்வி நலனுக்கு என்று ஒதுக்கப்படுகிறது. அந்த தொகையை மாணவர்களுக்கு போட்டிகள் வைப்பதற்கு செலவழிக்கிறார்கள். அதற்கு மாறாக அந்த தொகையை ஏழை எளிய மாணவர்களின் படிப்பிற்கு,
அளிக்கலாம் என்று தெரிவித்துக் கொள்ளுகிறேன். அந்த வகையில் அமைச்சர் அவர்கள் சிந்திக்க வேண்டுமென்று கேட்டுக்கொள்ளுகிறேன்.